இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். வணக்கம், இது FIR. நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை அருகே பட்டதாரி மனைவியை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு தற்கொலை நாடகமாடிய கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 6 மாதத்திற்கு பிறகு அதிர்ச்சி உண்மை வெளிவந்தது எப்படி? குளித்தலை அருகே வீட்டில் தனிமையில் வசித்து வந்த பெண் கை கால்கள் கட்டப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார். வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவர் கரும்பு காட்டில் சடலமாக மீட்கப்பட்டது எப்படி? மே 3ஆம் தேதி நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. 20,000 இருந்து 5 லட்சம் ரூபாய் வரை விற்கப்பட்ட மாதிரி வினாத்தாள் மோசடி அம்பலமானது எப்படி? கிருஷ்ணகிரி அருகே 2 ஆண் சடலம் எரிந்த நிலையில் கரிக்கட்டையாக மீட்கப்பட்ட வழக்கில் திடுக்கிடும் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. காதலியின் கணவரையும் மாமனாரையும் கொன்று எரித்த காதலன் சிக்கியது எப்படி? திருவள்ளூர் அருகே அதிமுக நிர்வாகியை அரிவாளால் வெட்டிய 3 போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பழைய கட்டிடங்களை ஒப்பந்தம் எடுப்பதில் ஏற்பட்ட முன்விரோதம் கொலை முயற்சியில் முடிந்ததன் பின்னணி என்ன? 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் ஒன்றிய அமைச்சர் பண்டி சஞ்சய் மகன் மீது போக்சோ வழக்கு பாய்ந்திருக்கிறது. வழக்கை விரைந்து விசாரிக்க பெண் IPS அதிகாரி தலைமையில் தனிப்படை அமைக்க முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார். தெலுங்கானாவை அதிர வைத்திருக்கும் பாலியல் வழக்கின் பின்னணி என்ன? FIR நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.